நம்முடைய குடும்பங்களையும் அது பாதுகாப்பதாக. இந்த நாளிலே இந்த மாதத்துக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை 36ஆம் சங்கீதம். 36ஆம் சங்கீதம். இதை தமிழிலே போட்டிருக்கிறோம். அதை போட அன்பாக கேட்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம், உன்னை மகிழ்ச்சியாக்கி அதிலே மகிழ்கிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோம். உங்களை மகிழ்ச்சியாக்கி அதிலே மகிழ பண்ணுகிற ஒரு கர்த்தர். இந்த வசனம் நேரடியாய் இந்த வார்த்தையில் இல்லை. 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி நான் வாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவருடைய பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிறார். தமிழ் வேதத்தில் அவருடைய நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிறார். ஆங்கில வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிழ்ச்சியினால் என்னை மகிழ்ச்சியாக்குகிறார். இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிழ்ச்சியினால். தமிழ் வேதத்தில் அவருடைய பேரின்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மகிழ்ச்சி என்ற வார்த்தை இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை என்னோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லும்படி விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தினுடைய 3வது வரி, அவருடைய மகிழ்ச்சியினால் என்னை மகிழ்ச்சியாக்குகிறார். தாகம் தீர்க்கப்படும் போது ஒரு மகிழ்ச்சி, தேவைகள் சந்திக்கப்படும் போது ஒரு மகிழ்ச்சி. அந்த வார்த்தை பார்த்தீங்க, டிலைட்ஸ். இந்த கடைசி வார்த்தை, நன்றி, டிலைட். என்னை மகிழ்ச்சியாக்கி அதிலே அவர் மகிழ்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சியாக்கி அதிலே நான் மகிழ விரும்புகிற கர்த்தர். ஒருவேளை கடந்த மாதங்கள் முழுவதும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையா இருக்கலாம், துன்பம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மகிழ்ச்சியாக்கி. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 7ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, தேவனே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி. அப்படியானால் நம்ம மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒருவர் தேவன்தான். உலகம் அல்ல, உலகத்தினுடைய பொருட்கள் அல்ல, உறவுகள் அல்ல, நண்பர்கள் அல்ல, பணம் அல்ல, நம்முடைய தொழில் அல்ல, நம்முடைய வேலை அல்ல. தேவனே, அவர் மட்டும்தான் நம்மை மகிழ்ச்சியாக்க முடியும். மகிழ்ச்சிக்கு ஏராளமான காரியங்கள் இருக்கலாம் உலகத்தில், அது நிரந்தரமானது அல்ல. அவர் ஒருவரே நிரந்தரமானவர். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எது வரைக்கும் தெரியுமா? ஒரு இடத்துல அதாவது 6ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, அது அவர் தருகிற மகிழ்ச்சி. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, உயரமானது, ஆழமானது, நீளமானது. எல்லாம் சொல்லுங்க, உயரமானது. அவருடைய மகிழ்ச்சி பர்வதங்கள் போல இருக்குமா? கரங்களை உயர்த்தி. அப்படியானால் அது உயரமானது, ஆழமானது, அற்புதமானது. இந்த நாளிலே நான் சொல்லுகிற முதல் குறிப்பு என்னவென்றால், அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை மகிழ்ச்சியாக்கி அதில் உங்களை மகிழ்கிறவர். அதுக்கு என்ன செய்கிறாராம்? என கவனியுங்கள். அந்த மகிழ்ச்சிக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் தந்து மகிழ்ச்சியாக்குகிறார். மகிழ்ச்சியா இருப்பதற்கு சில உபகரணங்கள் வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நாம் நினைக்கிற அந்த உபகரணங்கள் அல்ல. நாம் நினைக்கிறோன்னா, எனக்கு ஒரு வீடு தருவார், ஏதோ பணம் தருவார், ஒரு வேலை தருவார், ஏதாவது ஒரு உயர்வு தருவார், கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் தருவார், அதல்ல. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவதற்கு நான் வைத்திருக்கிற உபகரணங்கள் 5ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தை, கிருபை. கிருபையினால் மகிழ்ச்சியாக்குகிறார். கரங்களை உயர்த்தி. தேவன் சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சியாக்குவதற்கு நான் பணம் தர மாட்டேன், என் கிருபை உனக்கு தருவேன். அந்த கிருபை உன்னை மகிழ்ச்சியாக்கும். அது எல்லாவற்றுக்கும் உதவும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கு, பொருளாதார வாழ்க்கைக்கு, உன் குடும்ப வாழ்க்கைக்கு அது உதவும். திரும்ப சொல்லுகிறேன், அந்த மகிழ்ச்சிக்கு தேவன் வைத்திருக்கிற மூலப்பொருட்கள். நீ எல்லாரும் சொல்றோம் மகிழ்ச்சியா இருக்கேன்னா, ஒரு திருமணமான மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கும். உண்மைதான். எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு சொந்த வாகனம் இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கும், இதெல்லாம் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். தேவன் சொல்லுகிறார், அதை விட மேலான ஒன்றை உனக்கு தருகிறேன். இது வரும்போது அதெல்லாம் தானா வந்துடும். இது வரும்போது, கிருபைகள் வரும்போது மகிழ்ச்சி தானா வந்துடும்.
அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அடுத்து ஒரு வார்த்தை அதை இன்னொரு போட்டு பார்த்தீங்களா, 5ஆம் வசனத்தில் கூட அந்த கிருபை எது வரைக்கும் தெரியுமா? இட்ஸ் மோர் ஹை. அது எது வரைக்கும் தெரியுமா? வானங்கள் வரைக்கும். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. அந்த கிருபை உயரமானது, அந்த கிருபை ஆழமானது, அந்த கிருபை ரொம்ப அகலமானது. எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? அந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் கொடுக்கிற உபகரணங்கள். நம்பர் 1 என் கிருபை தருகிறேன். நம்பர் 2 5ஆம் வசனத்தினுடைய 3வது வரி, என் சத்தியத்தை உனக்கு தருகிறேன். ஹலோ, எல்லா கரங்களை போய் சொல்லலாம். அந்த வேத கையில் எடுத்து, இதுதான் என்ன மகிழ்ச்சியாக்கும். இது தருகிற மகிழ்ச்சியை விட உலகத்தில் யாரும் மகிழ்ச்சியை தர முடியாது. ரொம்ப பேருக்கு அது புரியல. பைபிளை தொட்டு பல நாட்கள் ஆகிறது. அது ஞாயிற்றுக்கிழமை தொடுகிற பைபிள் தான், அதுக்கப்புறம் தொடரதே இல்லை. அதை அவர் சொல்லுகிறார், மகிழ்ச்சிக்கு நான் வைத்திருக்கிற மூலப்பொருள் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்புங்க, சத்தியத்தை படிங்க. இட் மேக்ஸ் யூ டிலைட். ஆங்கில வேதம் வார்த்தை இருக்கிறது, இட் மேக்ஸ் யூ டிலைட். அப்படியானால் மகிழ்ச்சியை கொடுப்பதே சத்தியம்தான். ரொம்ப பேருக்கு அது புரியல. சத்தியத்தை கேட்க மனசே இல்லை, சத்தியத்தை விரும்புவதும் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே இந்த கதைகள் இப்படிதான். இந்த யூடியூப்ல கூட பாருங்களேன், பாடலை கேட்கிற மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை. அப்படி தேவன் சொல்லுகிறார், நான் கொடுப்பது 5ஆம் வசனம். 5ஆம் வசனம் இன் இங்கிலீஷ். 5ஆம் வசனம் சத்தியம். மகிழ்ச்சிக்கும் 2வது மூலப்பொருள் சத்தியம். 3வது அவர் சொல்லுகிறார், 6ஆம் வசனத்தினுடைய 2 வார்த்தை போட்டிருக்குது இங்கே கூட, மேக மண்டலங்கள் வரைக்கும். 6ஆம் வசனம் அவருடைய நீதி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்லுகிறார், கவனியுங்கள், நீதியற்ற உலகம், நீதி இல்லாத குடும்பங்கள், நீதி இல்லாத உறவுகள், நீதி இல்லாத மனிதர்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன் மகிழ்ச்சி போயிடுது? கவனிங்க, எங்கே நமக்கு அநியாயம் வருதோ அங்கே மகிழ்ச்சி போயிடும். புரியுதா உங்களுக்கு? அதாவது எங்கே அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்காது. எங்கே நியாயம் இல்லையோ அங்கே மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் நீதியை உன் வாழ்க்கையை வழங்க பண்ணுவேன். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 1 வசனத்தில். நீ யாரை பார்க்காதீங்க, துன்மார்க்கனை பார்க்காதீங்க, அடுத்து துரோகம் பண்றவனை பார்க்காதீங்க, அடுத்து அக்கிரமக்காரனை பார்க்காதீங்க. 1 2 3. 1 வசனம், டோன்ட் லுக் த அன்காட்லி பீப்புள். துன்மார்க்கனை பார்க்காதீங்க. 2வது துரோகம் பண்றவங்களை பார்க்காதீங்க. 3வது அக்கிரமக்காரரை பார்க்காதீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3ஆம் வசனம், வஞ்சகம் பண்ற மக்களை பார்க்காதீங்க. நம்ம இவங்களை பார்த்து மகிழ்ச்சி இழந்து போகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய மகிழ்ச்சி போவதற்கு பல காரணங்கள். இவங்க தான். யார்? துன்மார்க்கர். அவங்க பேச்சு, அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். அவங்களுடைய அதெல்லாம் காதலை கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி போயிடும். அவர் சொல்லுகிறார், உன் மகிழ்ச்சிக்கு நான் கொடுப்பது என் கிருபை, உன் மகிழ்ச்சிக்கு நான் கொடுப்பது என் சத்தியம், உன் மகிழ்ச்சிக்கு நான் கொடுப்பது என் நீதி உனக்கு தருகிறேன். இன்னைக்கு நம்மெல்லாம் நம்ம நீதியை பெருசாக நினைக்கிறோம். ஐ எம் ரைட், யூ ஆர் ராங். நான் சரி, நீ தவறு. எல்லாம் நம்முடைய பேச்சுவார்த்தைகளை பாருங்க. நான் சொல்றதுதான் கரெக்டு, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எல்லாம் புரியும். தேவன் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் புரியல, என் நீதியை நான் தரும்போது மகிழ்ச்சியா இருப்பாய். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் நீதிகள் உங்களுக்கு மேன்மையா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நீதி ஆழமானது, அதாவது ஆழமானது, நீளமானது, உயரமானது. அதற்கு எல்லையே இல்லை. டோன்ட் ஃபாலோ வேர்ல்ட்லி அட்வைசஸ். உலக நீதி, உலகத்தினுடைய போதனை, உலகத்தினுடைய அந்த அந்த ஆலோசனைகளை கேட்காதீங்க. அவர் சொல்றாரு, இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி போயிடும். இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா, துரோகம் பேசுறவங்க, இச்சகம் பேசுற, புரியுங்களா? நம்மளை குத்தி பேசுறவங்க, நம்மளை குறை சொல்லி பேசுறவங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறவங்க, அவங்க பேச்சில் நீதியே இருக்காது, அநியாயமா இருக்கும். அதில் கொஞ்சம் கூட காரணமே இருக்காது. அதாவது கிரமத்துக்கு மாறா பேசுவாங்க எல்லாமே. டோன்ட் லிசன் டு தட். அதில் போட்டிருக்குது, அதை கேட்காத. அந்த வசனங்களா எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. அதாவது 3ஆம் கடைசி வார்த்தை என்னங்க? அதை அவர்கள் விட்டு விட்டான். நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுகிற வேற மாதிரி சொல்லுகிறேன், அதை விட்டு விடுங்கள். இதை விட்டுடுங்க. டோன்ட் லுக். இவங்களே பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு முடியாது. தேவன் சொல்லுகிறார், வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க, கிருபை தருகிறார், சத்தியத்தை தருகிறார், நீதியை தருகிறார், நியாயங்களை தருகிறார். அதில் இந்த வார்த்தை இருக்குதுல்ல, நியாயங்கள். இன் இங்கிலீஷ், மை ரைச்சஸ்னஸ் அண்ட் மை கமாண்ட்மெண்ட்ஸ்.
என் நீதியும் தருகிறேன், என் பாருங்க, அவர் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி நியாயமானது. ஆமீன். நீ அனைவருடைய மகிழ்ச்சி நியாயமே இல்லை. அடுத்த ஏமாத்தி ஒரு மகிழ்ச்சி, அடுத்தவங்களை வஞ்சித்து ஒரு மகிழ்ச்சி, அடுத்த குடும்பத்தை கெடுத்து ஒரு மகிழ்ச்சி. புரியுது உங்களுக்கு? ஒரு சின்ன கேள்வி, இந்த செய்தியை கேட்குற எல்லாரும், உங்கள் நீதி நியாயமானதா? உங்கள் மகிழ்ச்சி நியாயமானதா? இப்போ மகிழ்ச்சி என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சி நியாயம் இருக்கணும். ஒருத்தரை ஏமாற்றி, ஒருத்தரை லஞ்சம் வாங்கி, அடுத்த குடும்பத்தை கெடுத்து, அல்லாவிட்டால் அடுத்தவங்களை தீமையா பேசி அதில் ஒரு மகிழ்ச்சி. அவரை வீழ்த்தி விட்டேன். தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற மகிழ்ச்சி நியாயமானது. கரங்களை உயர்த்தி, நான் கொடுக்கிற மகிழ்ச்சி வசனம் நியாயமானது. 6ஆம் வசனம். அது மட்டுமல்ல, 6ஆம் வசனம் பின்பகுதி, நான் உன்னை பாதுகாத்து மகிழ பண்ணுவேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யோசித்து பாருங்க. அதாவது என்னை பாதுகாத்து மகிழ பண்ணுகிறாராம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிழ்ச்சியிலே பாதுகாப்பு இருக்கும். இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. என் மகிழ்ச்சியிலே கிருபை இருக்கும், என் மகிழ்ச்சியிலே சத்தியம் இருக்கும், என் மகிழ்ச்சியிலே நீதி இருக்கும், என் மகிழ்ச்சியில் நியாயம் இருக்கும், என் மகிழ்ச்சியிலே பாதுகாப்பு இருக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே, எத்தனையோ பேர் அரசியல்ல ஒரு காலத்தில் ஓன் கொடி கட்டி பறந்தவங்கெல்லாம், உலகத்தையே தன் பக்கம் வைத்தவங்கெல்லாம், ஆளுகை, அதிகாரம், வல்லமை, இவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கே போயிட்டாங்களே தெரியல. துன்பத்திலும் துயரத்திலும் துக்கத்தில் இருக்கிறாங்க. பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை. அதாவது ஒரு மாநிலத்தை ஆளுகிறவரே சிறைச்சாலைக்குள் இருக்கிறார், மந்திரி சிறைச்சாலை இருக்கிறார், உலகத்தின் பல நாடுகளிலே பிரதமரே சிறைச்சாலை கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகிழ்ச்சியிலே உன்னை பாதுகாப்பு இருக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, பாதுகாப்பு இல்லாத மகிழ்ச்சி என்ன பிரயோஜனம்? ஹலோ, பாதுகாப்பே இல்லை, நம்ம மகிழ்ச்சியாக என்ன பிரயோஜனம்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற மகிழ்ச்சியில் ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அது எப்படிப்பட்ட இதில் கூட சொல்ல பாருங்க, ஆழமானது, உயரமானது. அந்த வார்த்தை உயரமானது, ஆழமானது. கரங்கள் சொல்லாமா? அவர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கு திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆமீன். நீ நினைக்கிற மாதிரி பணம் தர மாட்டார், வீடு தர மாட்டார், கார் தர மாட்டாரு, பங்களா தர மாட்டாரு. சத்தியம் தருவார், கிருபையை தருவார், நீதியை தருவார், நியாயத்தை தருவார், அவருடைய பாதுகாப்பை தருவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை 7ஆம் வசனத்தில், அந்த மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப அருமையானதான். ஆமீன். இன் இங்கிலீஷ், அவர் தருகிற மகிழ்ச்சி விலையேற பெற்றது. ஆமீன். யூ cannot buy anywhere. இந்த உலகத்தில் எந்த இடத்துல வாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம், நீ வாங்கவே முடியாது. அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க, அங்க மகிழ்ச்சி, இங்க மகிழ்ச்சி, அங்க மகிழ்ச்சி, இங்க மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், நீங்க என்ன பண்ணாலும். ஆனால் இந்த மகிழ்ச்சி, வசனம் போடுங்க, 7ஆம் வசனம், கடைசி 7ஆம் வசனத்துடைய மத்திய பகுதி சொல்லுங்க, அருமையானது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுல இன்னொன்று சொல்லுகிறாரு, நான் கொடுக்கிற மகிழ்ச்சியிலே ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஆமீன். நான் கொடுக்கிற மகிழ்ச்சியிலே ஒரு நிம்மதி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறான். இன்னைக்கு இருக்க எத்தனையோ பேர் மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய பணக்காரங்க, ஒரு அம்பானியா இருக்கலாம், ஒரு அதானியா இருக்கலாம், ஒரு பில்கேட்டா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மகிழ்ச்சியில நிம்மதியே இல்லையே. நீங்க காலையில இந்த மெரினா பீச்சுக்கு போய் உட்காந்து பாருங்களேன், உட்காந்து பாருங்க. 40 லட்சம் கார்ல வராரு, அப்படியே கடற்கரை வெறித்து பார்க்கிறார். கேட்டா நிம்மதி இல்லை. மாலையில் கூட அவ்வளோ பெரிய கார்ல வரார், 40 லட்சம் 50 லட்சம் கார்ல. ஆனால் அந்த அவர் கடலையை வெறித்து பார்க்கிறார். தானா பேசுறாரு, தானா சிரிக்கிறாரு, தானா எல்லாம் பண்றாரு, தானா எழுந்து போயிடுறாரு. அப்படியானால் தேவன் தருகிற மகிழ்ச்சியில ஒரு ஆறுதல் உண்டு, ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஆமீன் சொல்லுங்க, இளைப்பாறுதல் உண்டு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல விரும்ப இன்னொரு வார்த்தை இப்படி சொல்ல விரும்புகிறேன். உனக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் தந்து உன்னை மகிழ்ச்சி ஆக்குகிறார். எத்தனை பெரிய வார்த்தை! எனக்கு என்னவெல்லாம் தேவையோ, கவனிங்க, உங்கள் கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து மகிழ்ச்சி ஆக்குகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உணவை தந்து, உறைவிடம் தந்து, சுகம் தந்து, நல்ல தூக்கத்தை தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அந்த வார்த்தை ரொம்ப தொட்டது.
உனக்கு என்ன தேவையோ, ஐ புட் தட் வேர்ட், மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் தந்து அவர் மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்னெல்லாம் தேவை உனக்கு? உனக்கு என்ன தேவையோ கவனிங்கள். தேவை என்பது வரும்போதுதான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? நாளைய தேவை எனக்கு தெரியாது, இன்றைய தேவை எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவை அறிந்த கர்த்தர் எனக்கு என்ன தேவையோ அனைத்து நன்மைகளையும் தந்து என்னை மகிழ பண்ணுகிற கர்த்தர். ஆமீன். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தகப்பன், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு நண்பர், இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர், இப்படிப்பட்ட ஒரு போதகர் உணவை தந்து மகிழ பண்ணுகிறார். இருக்கிற யாருமே பசியில் வாடலை, ஏழ்மைதான், வறுமைதான், கொரோனால கூட வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இந்த மூன்று நமக்கு தந்தார். நல்ல உணவை தந்தார், நல்ல சுகம் தந்தார். யாருமே தூக்கம் இல்லாமல் இல்லை, தூக்க மாத்திரை போடாமே நம்மளை தூங்க முடியுது. அதுக்கு உதாரணம் தான் இந்த காலை ஆராதனை. புரிந்தவர்கள் ஆமீன் சொல்லணும். தூக்க மாத்திரை இல்லாமே தூக்கம் தருகிறார். அதுக்கு உதாரணம் தான் இந்த காலை ஆராதனை. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாவம், அவங்களுக்கு தேவன் அந்த நன்மை ஏன் தந்தானே தெரியல. ஆமீன். அம்மா ஆமீன் சொல்றீங்களாம்மா? இதை எழுந்து வந்துட்டீங்களா? பரவாயில்ல, அவசர அவசரமா எழுந்து வந்துட்டீங்க, நன்றி. அதாவது அந்த விழிப்புணர்வு இரவே இருக்கணும். ஐயோ, நீங்கள் ஆலயத்துக்கு போகணுமே, நான் எழுந்து இருக்கும்போது 3:15 மணி, ரைட், புரியுதா? நான் தூங்கிட்டு போறேன், அதுதான். அடுத்து 4 மணி. நான் சொல்ல வந்தது, நான் ரொம்ப விழிப்பா இருக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. அந்த ஒரு பரபரப்பு, என்னங்க, அந்த ஒரு பரபரப்பு, அந்த அந்த ஒரு ஆதங்கம். ஜனங்க வருவாங்களே, ஜெபிப்பாங்களே, சத்தியம் சொல்லணுமே, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அடுத்து நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அடுத்து சொல்ல வார்த்தை கவனிங்க. நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன், நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இதை, ரைட். அடுத்து என்னெல்லாம் உபகரணங்கள்? 2வது 8ஆம் வசனம். இது உபகரணம் தெரியுமா? இது உபகரணம், மகிழ்ச்சிக்கு உபகரணம். 8வது மகிழ்ச்சிக்கு உபகரணம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பிரச்சனையே. இதை தவிர வேற சொல்லுங்க பாஸ்டர், நான் முயற்சி பண்றேன். இருக்கிறியா? இதை தவிர ஏதாவது சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன். இதை தவிர, ஆமா, இதெல்லாம் சொன்னீங்க பரவாயில்ல. அது கூட கிருபைன்னு சொன்னீங்க, சத்தியம் சொன்னீங்க, நீதின்னு சொன்னீங்க, நியாயம் சொன்னீங்க, அப்புறம் பாதுகாப்புன்னு சொன்னீங்க, அடுத்து இளைப்பாறுதல்னு சொன்னீங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இப்போ ஒன்று சொன்னீங்களே, என்னுடைய பார்க்குறீங்க, நீங்க 10 நிமிஷம் சொல்லி பேசினே இருக்கிறீங்க. கவனிங்க, உங்க மகிழ்ச்சி எங்க தான் இருக்குது? திரும்ப சொல்றேன், இங்க வராதவங்களுக்கு என்ன இல்லை? அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? சம்பூர்ணமான மகிழ்ச்சி. ஆமென். உங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு சிலருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஒரு சிலரை மனதார ஆசீர்வதிக்கிறேன். சின்ன கேள்வி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உதயகுமார் நினைத்தேன் வந்தாய். புரியுதுங்களா? மிகைப்படுத்தலாம் கிடையாது. அவ தேவன் நம்முடைய இயக்கங்களை கூட பார்க்கிறார். இதில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் இதில் சந்தோஷம், அதனால ஓடி வரும். திரும்ப சொல்லுகிறேன், ஆழமானது, உயரமானது, அகலமானது. எல்லாம் கொஞ்சம் அப்படி சொல்லி பாருங்க, தூக்கம் கொஞ்சம் போயிடும். சொல்லுங்க, ஆழமானது, எந்த மனிதரும் பறிக்கவே முடியாது. மகிழ்ச்சிக்கு அடுத்த மூலப்பொருள் என்ன? இப்ப சொல்றாங்கல்ல, பாய் லிஸ்ட் கொடுத்துட்டு போறாரு, இந்த பாய் லிஸ்ட் கொடுக்கிறாரு. என்ன பாக்குறீங்க? பாய் என்ன சொல்லிட்டு போறாரு? இதெல்லாம் வாங்கி வைங்க, ஒன்று குறைஞ்சா கூட என்ன சொல்லக்கூடாது, ஒன்று குறைஞ்சா கூட என்ன குறை சொல்லக்கூடாது. இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். இல்லை, ஒன்று குறைஞ்சா கூட என்ன குறை சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்று குறைஞ்சா கூட, என்னங்க பிரியாணி இப்படி ஆயிடுச்சு, நான் வாங்கி கொடுத்த பொருளை நீங்க வாங்கி வைக்கல, இந்த பொருளை வாங்கி வைங்க, இந்த வருஷம் முழுக்க நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மகிழ்ச்சியா இருப்பீங்க. 2வது திருப்தியா இருப்பீங்க. அடுத்த வசனம் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வசனம், நான் சொல்ல வந்த இன்னொரு வார்த்தை 2வது, இந்த மகிழ்ச்சி வற்றாது. இந்த மகிழ்ச்சி நான் படிக்கிறேன், கேளுங்க. இது அதுலேயே
8ஆம் வசனம் கூட 8ஆம் வசனம். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அது ஒரு வார்த்தை மறைந்திருக்கிறது, அது வற்றாத ஒன்று. 16ஆம் சங்கீதம், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில். அப்போ அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? இன்பம், பேரின்பம், நித்திய பேரின்பம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்பம், பேரின்பம், நித்திய பேரின்பம். அந்த உபகரணத்துக்கு அடுத்த இன்னொன்று சொல்ல நம்புகிறேன். அடுத்த இன்னொன்று அந்த வசனம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம், உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல். ஒரு நிமிஷம். அதாவது இந்த மகிழ்ச்சி யாருக்கு தெரியுமா? இந்த மகிழ்ச்சி எல்லா கரங்களை சொல்லுங்க. இந்த மகிழ்ச்சி யாருக்கு தெரியுமா? அவரை அறிந்து அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தை செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற மக்களுக்கு. யாருக்கு? பரவாயில்ல, மகிழ்ச்சி ஆண்டு நித்திய மகிழ்ச்சி இருக்குது. ஆனா சொல்றாரு, தம்பி எல்லாம் கரெக்டு தான், யாருக்கு தான் தருவேன்? தம்லைன் உன்னை மகிழ்ச்சியாக்கி அதில் மகிழ பண்ணுவேன். எப்போ தருவேன்? உனக்கு மகிழ்ச்சி தருவேன். உன்னை மகிழ்ச்சியாக்கி நான் மகிழ்வேன். எப்போ தெரியுமா? 10ஆம் வசனம். 10ஆம் வசனம், எல்லாரும் சொல்லுங்க. அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்த உபகரணம் சொல்லுங்க, வெளிச்சம். சத்தமா, இந்த வெளிச்சம் இல்லை, இந்த வெளிச்சம். இங்கே வெளிச்சம், இங்கே வெளிச்சம், இங்கே கூட வெளிச்சம். பார்வையிலே வெளிச்சம். நான் சொல்றேன், இந்த கண் மருத்துவமனை அந்த வெளிச்சம் இல்லை. என் வாழ்க்கையை எப்படி நான் காரியங்களை பார்க்கிறேன், ஹவ் ஐ ஹேண்டில், எப்படி அதை நான் நடைமுறையில் பயிற்சி, எப்படி கையாளுகிறேன். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். என் பார்வை, என் சிந்தை, என் பேச்சு, என் செயல். அந்த வசனம் போடுங்க, வெளிச்சம். அதாவது இந்த வெளிச்சம் இல்லை, இந்த வெளிச்சம் வேற. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற வெளிச்சம். அதாவது how think you see the things. காரணம் எப்படி பார்க்கிறேன், என்னை எப்படி பார்க்கிறேன், சூழ்நிலை எப்படி பார்க்கிறேன், மனிதர்களை எப்படி பார்க்கிறேன். அதில் ஆரம்பிக்கும் போதே மனிதர்களை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். ஒரு துன்மார்க்கனையும், ஒரு துரோகு பண்ணுகிறவனையும், ஒரு அக்கிரமக்காரனையும், அடுத்து வஞ்சகத்தும் பேசுகிறவனையும், அடுத்து அதில் புத்தி இல்லா, அதாவது துரோகம் பண்றவங்களையும், இவங்களைத்தான் பொல்லாப்பு செய்கிறவனையும். 4ஆம் வசனம், பொல்லாப்பு. பாருங்க, உங்க கண்கள் அவங்களே பார்த்ததுன்னா மகிழ்ச்சி போயிடும். சொல்லட்டுமா? நீங்களே பாருங்க, நேரமாகுது. துன்மார்க்கன், துரோகம் பண்றவங்க, வஞ்சகம் பேசுறவங்க, இச்சகம் பேசுறவங்க, அக்கிரமக்காரங்க, தவறா யோசிக்கிறவங்க, தவறான பால் நடத்துறாங்களே, அவங்கள பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க. என்னை மட்டும் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் மகிழ்ச்சியை தருவேன், உன்னை மகிழ்ச்சியாக்கி. யாரை மகிழ்ச்சியாக தெரியுமா? 10ஆம் வசனம், உம்மை அறிந்தவர்கள் மேல். 2 வார்த்தை சொல்லுகிறார், என்னை அறிந்தவர்களும் செம்மையான இருதயம் உள்ளவர்களும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னை அறிந்தவர்களும். ஆமென். என்னை அறிந்தவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரனாய் மாற வேண்டுமானால் you must know more and more. இன்னும் அறியணுமே, இன்னும் கீழ்ப்படியணுமே. கவனியுங்கள், பவுல் சொல்லுகிறான், நான் குறைந்த அறிவுள்ளவன், நான் இன்னும் அறியலை. இத்தனை வருஷங்கள் வேதம் வாசித்தாலும் ஊழியம் செய்தாலும் இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் ஏராளம். உலகத்திலே சொல்றாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது. ஒரு 2 வசனம் படிச்சா நமக்கு ஒரு பெருமை வந்துடுது. வேண்டாம், திரும்ப சொல்லுவோம், ஐ வாண்ட் டு நோ மோர் லார்ட். இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். இன்னொன்று சொல்ல நம்புறேன், அவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவது அவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்காக. புதவங்க எல்லாருக்கும், அவர் என்னை மகிழ்ச்சி ஆக்குவது அவர் யார் என்பதை எனக்கு விளங்க பண்ண, என்னை பெருமை பாராட்ட அல்ல. எல்லாம் காரணம் சொல்லுங்க. அவர் என்னை மகிழ்ச்சி ஆக்குவது டு ப்ரூவ் வாட் கைண்ட் ஆஃப் காட் இஸ். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். தமிழ்ல வேற மாதிரி இருக்குது, இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குது. வெளிப்படுத்தல் 4:11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டா இருக்கிறவைகளும். அந்த சித்தம் என்ற வார்த்தையிலே ஆங்கிலத்தில் டிலைட் என்ற வார்த்தை இருக்குது. இன் இங்கிலீஷ் டிலைட்.
நான் படிக்கிற வார்த்தை அப்படியே படிங்க எல்லாரும் சொல்லுங்க. உம்முடைய மகிழ்ச்சியினாலே. தமிழ்ல சித்தம் என்ற வார்த்தை இருக்குது, அது ஆங்கிலத்தில் எங்க வீட்டில் போய் கூட படிச்சு பாருங்க. பிகாஸ் ஆஃப் இஸ் டிலைட். என்ன பாருங்க எல்லாரும், என்ன பாருங்க. இப்ப நம்மளாம் சிருஷ்டித்தாரே, துக்கத்தோடு சிருஷ்டித்தாரா மகிழ்ச்சியோடு சிருஷ்டித்தாரா? உங்களை உருவாக்குனாரே, உங்களை ரட்சித்தாரே, உங்களுக்கு வாழ்க்கை தந்தாரே, ஒழிஞ்சு போடா அப்படியா? இல்லை, மகிழ்ச்சியோடு. ஆமீன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை தந்தார், மகிழ்ச்சியோடு தந்தார், மகிழ்ச்சியா இருக்க தந்தார். ஆனா இல்லை, கிருபை இல்லை, சத்தியம் இல்லை, ஆலயம் இல்லை, தேவ நீதி இல்லை. அந்த வசனம் அப்படியே நீங்க கூட எடுத்துக்கங்க. மகிமையும் கனமும் வல்லமையும் உங்களுக்கு தருவதற்கு. ஆமீன். இப்பவுமே தேவன் தனக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் மனிதனுக்கு கொடுக்க விரும்புகிற கர்த்தர். சமத்துவம். அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ உலகத்தில் பாருங்க, என் கணத்தை யாரும் தரமாட்டேன், என் மகிமை யாரும் தரமாட்டேன், என் வல்லமை யாரும் தரமாட்டேன். நான் வல்லமை சொல்லுவேன், எனக்கு கொடுக்குற திறமை. நிறைய பேர் கேட்பேன், ஏன் நீங்கள் இவ்வளோ ஆழமாக பேசுகிறீங்களையா, அது என்னையா காரணம்? எல்லாம் கர்த்தர்னுவார். அது ஒரு புஸ்தகம்னு எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு புஸ்தகம்னு தெரியும். ரைட், அது வேண்டாம். சொல்லுங்க, நீரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் மகிழ்ச்சி காரணர் நீரே. அது எப்படி தராராம் எனக்கு? எப்படி தராராம்? தமிழ் எப்படி தர? தமிழ் வார்த்தை கூட பயன்படுத்துங்க, பரவாயில்லை. எப்படி தருகிறாராம்? அவருடைய. அப்போ நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். நம்முடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு உலகத்தில் நிறைய பேர் சுத்துறான். கீழே இறங்கி போனாலே என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இன்னைக்கு, அவரே கேட்கிறாரு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, உங்க அம்மா வராங்களா? இந்த அம்மா கேட்குது, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே, உங்க அக்கா தங்கச்சி வராங்களா? அப்போ மனித மகிழ்ச்சியை மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சியாக்கி அதில் நோகழ விரும்புகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மட்டுமா? இதுல ஒரு வார்த்தை வசனம் போடுங்க. வசனம் அதுல ஒரு, அந்த வசனத்தில் ஆழமான சில கருத்துக்கள் இருக்கிறது. கவனிங்க. அந்த மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை என்ன பண்றார் அவரு? அந்த 6வது வரி, உண்டாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. ஹலோ, மகிழ்ச்சியை நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மகிழ்ச்சியை நான் உருவாக்க முடியாது, மகிழ்ச்சி எங்க நான் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவரே அந்த மகிழ்ச்சியை எனக்கு தருகிறார். எப்படி தருகிறாராம்? தமிழ் வேதாமத்தின்படி பார்த்தா கூட எப்படி தருகிறாராம்? அவருடைய சித்தம், விருப்பம், நோக்கம், ஆசை எல்லாம் ஒன்றுதான். எனக்கு சித்தம் உண்டு, என்ன அர்த்தம்? அது விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? ஆசை இல்லையா? அவ தேவன் சொல்றாரு, என்னுடைய ஆசை எல்லாம் தெரியுமா? நீ எப்படி இருக்கணும்? இந்த வார்த்தை அப்படியே படிங்க. நீ மகிமையா இருக்கணும். இந்த கணம் இல்லை, உலகத்தில் கணம் பண்ணப்படுகிற மனுஷனா இருக்கணும். 4 பேர் உங்க முகத்தை பார்க்கறதுக்கு ஏங்கணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், சொல்லப்படுகிற மனிதனாய், பேசப்படுகிற மனிதனாய் வாழ கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொன்ன காலையில. புரியுதா உங்களுக்கு? யாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, உங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு மக்கள் விரும்பணும். ரெண்டு பாக்குறீங்க, யார் கூட எடுத்துக்கிறீங்க போய், அதனால தள்ளி விடுறாரு, அதனால தள்ளி விடுறாரு. அப்போ செல்ஃபி எடுத்துக்கிறான். உங்க கூட செல்ஃபி எடுப்பதற்கான தகுதியை நீங்கள் பெற வேண்டும். முடியுமா? என்னடி பாக்குறீங்க? கனத்தையும் மகிமையும் வல்லமையும் கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அவர் பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, அவர் பெற்றுக்கொண்ட ஒன்றை எனக்கு தருவதற்காக. அவர் 4வது வரி, அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, அதற்காகவே என்னை அவர் உருவாக்கினார். எதற்காக என்னை? எதற்காக நான் சொன்ன பார்த்தீங்களா? எதற்காக புரிய மாட்டேது. என்னை மகிழ்ச்சியாக்கி அதிலே மகிழ பண்ணும்படியாய். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. அந்த தமிழ் வார்த்தை நீங்க என்ன வேணா படிச்சீங்க, அவருடைய விருப்பத்தினாலே, அவருடைய ஆசையினாலே. அப்படி ஆசையெல்லாம் தெரியுமா? என் பிள்ளை எப்படி இருக்கணும்? மகிமையா இருக்கணும். 2வது
அநேகர் கனம் பண்ணப்படுகிற மகளா மாறணும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சத்தியம், கிருபை, நீதி, நியாயம், ஆலயம், வெளிச்சம், இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கனமுள்ள மனிதர்களை கர்த்தர் பூமியில் உங்களை வைப்பார். யாரெல்லாம் உங்களை கனவீனம் பண்ணாங்களோ அவர்கள் மத்தியில் உங்களை கனம் பண்ண வைப்பார். நம்புறீங்களா? சொல்லுங்க எல்லாரும், அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். பார்ப்பது வேறு, பலம் எதுக்கு? குதிக்கிறதுக்கா? நோ. வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் இல்லாமைகள், ஏளனங்கள், நிந்தைகள், இதையெல்லாம் அதையெல்லாம் சந்திக்க ஒரு வல்லமை. ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே என்ன பண்ண முடியல? எங்க சபைக்கு வர முடியல. என்ன பாஸ்டர், என்ன போராட்டம் தெரியுமா? ஒரே தலைவலி, ஒரு தலைவலி தான், ஒரே தலைவலி, ஒரே போராட்டம். எல்லாருக்கும் ஒரு போராட்டம் தான். உங்க போராட்டம் வேற, எங்க போராட்டம் வேற. புரியுதா உங்களுக்கு? ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அதுக்கும் உனக்கு வல்லமை தரேன். எதுக்கு வல்லமை தரேன்? போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும், ஆனால் வல்லமை இருக்கும். ஆமென். அது இல்லைன்னா அது நம்மளை சாப்பிட்ரும். சாப்பிட்ரும்? இந்த இல்லாமை, இந்த ஏளனம், இந்த பரியாசம். தேவன் சொல்றாரு, இது வரைக்கும் அவர் சொல்றாரு, உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையா இருக்கிறதோ, அந்த வசனம் படிச்சீங்கன்னா 36:6 துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், துரோகம் பண்ணுகிறவன், பொல்லாப்பு செய்கிறவன், அவங்க மத்தியில நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. அவங்க மத்தியில் நம்ம வீட்டிலே இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த அம்மா வேற யாரும் நினைக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? துரோகம் பண்றவங்க, இச்சகம் பேசுறவங்க, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுறவங்க. புதுதாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மத்தியில் நம்ம இந்த வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், மகிழ பண்ணியிருக்கிறார், ஜீவன் தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்கள் சொன்னது போல கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, அந்த வசனம் கடைசி வார்த்தை, 36ஆம் சங்கீதம் கடைசி வார்த்தை. தள்ளுண்டு போனார்கள். படிங்க படிங்க. தள்ளுண்டு போனார்கள். அல்ல, அவங்க தள்ளுண்டு போனார்கள். என்ன சொல்லுங்க? அது அக்கிரமக்காரர் விழுந்தார்கள். சொல்லுங்க. அவர்கள் தள்ளுண்டு போனார்கள், நானோ நிற்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டும் யாரை பார்க்காதீங்க, அவங்கள பார்க்காதீங்க. அவர் அப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார், அப்படி சொல்லிட்டாருங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும், உனக்கு கல்யாணமே நடக்காது, உனக்கு குழந்தையே பிறக்காது, உன் குடும்பம் இப்படி தான் இருக்கும், உன் பிள்ளை இப்படி தான் இருப்பார், உன் புருஷன் இப்படி தான் இருப்பார். 1000 பேர் சொன்னாலும் அவருடைய நீதி உயரமானது, அவருடைய நீதி ஆழமானது, அவருடைய நியாயம் அகலமானது. சொல்லுங்க, என்னை மகிழ்ச்சியாக்கி, சத்தமா என்னை மகிழ்ச்சியாக்கி. ஒரே வசனம், நிறைய வசனம் சொல்றதுக்கு, ஆனால் ஒரே வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:17. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் பார்த்தீங்களா? 2வது, யார் மேல, யாருக்கு அந்த கிருபையை, யார் மேல பிரியமா இருக்கிறது தெரியுமா? யார் மேல? 2வது வரி, உத்தம. ஆமேன். யாரை மகிழ்ச்சியாக்குகிறார்? யாரை மகிழ்ச்சியாக்குறார்? மாறுபாடு உள்ளவனை, ஆலயத்தை நேசிக்காதவனை. கவனிங்க எல்லாரும். சத்தியத்தை விரும்பாதவனை, நீதியை விரும்பாதவர்கள், நியாயத்தை விரும்பாதவர்கள், அவங்களே இல்லை. யார? சத்தமா எல்லாம் கரங்களை சொல்லுங்க. யார் யாருக்கு யாரை மகிழ்ச்சியாக்குகிறார்? அந்த தமிழ்ல பிரியமா இருக்கிறார். இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை இருக்குது, கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார். யாரு? சத்தமா சொல்லுங்க. உத்தம குணம் உள்ளவங்கள. உத்தம குணம் எப்போ வரும்? நீதி, நியாயம், கிருபை, சத்தியம், அவருடைய ஆலயம், இதெல்லாம் வந்தா என்ன வந்துடும்? உத்தமனா இருக்கணுமா? உத்தமனா இருக்கணுமா? அதை படி, இதை படி, அதை பண்ணு, இதை பண்ணு, ஒன்றும் வேணாம். எழுந்துட்டு சொல்லுங்க, யார் யார் யாரை மகிழ்ச்சியாக்குகிறார்? ஆமேன், ஆமேன். உத்தமா இருக்கிறவனை மகிழ்ச்சியாக்குகிறார். தமிழ்ல பிரியமா இருக்கிறார், இங்கிலீஷ்ல டிலைட். எல்லாம் கரங்களை உயர்த்தி, என்னை மகிழ்ச்சியாக்கி அதிலே மகிழ்கிறவர். சொல்லிட்டே போலாம், நிறைய சொல்லலாம், சொல்லிட்டே போலாம். நிறைய வசனம் இருக்குது.
149 சங்கீதம் 4 வசனம், தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் தம்முடைய ஜனத்தை மகிழ்ச்சியாக்க. தமிழ்ல பிரியம் பிரியம் வரும், இங்கிலீஷ்ல டிலைட்னு வரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஜனத்தின் மேல் in English God delight. எல்லாம் சொல்லுங்க, என் மேல மகிழ்ச்சியா இருக்கிற கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாக்கி. திரும்ப சொல்லுகிறேன், சத்தியம், நீதி, அவருடைய கிருபை, அவருடைய ஆலயம், அவருடைய நியாயம், அவருடைய மகத்துவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தருகிறார். இதுதான் அந்த மகிழ்ச்சிக்கு மூல காரணங்கள். அவர் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, வல்லமையும் கனமும் மகிமையும் உனக்கு தர எனக்கு ரொம்ப விருப்பம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்க, யார் உங்களை கனவீனம் பண்றாங்கன்றத பத்தி கவலையப்படாதீங்க. என்னை கனம் பண்ண விரும்புகிற கர்த்தர், எனக்கு மகிமை தர விரும்புகிற கர்த்தர். கனம், மகிமை, வல்லமை. ஆமென். வல்லமை என்பது குதிக்கிறதுக்கு இல்லை, பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, எதிர்ப்புகளை சந்திக்க, ஏளனங்களை சந்திக்க, இல்லாமை சந்திக்க. எல்லாம் சொல்லுங்க, என்னை மகிழ்ச்சியாக்கி அதில் மகிழ்கிற கர்த்தர். இந்த மாதம் முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக்கி மகிழ பண்ணுவாராக. எல்லாருக்கும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லா வாயில திறந்து என்னை மகிழ்ச்சியாக்கி அதில் மகிழ பண்ணுகிற கர்த்தர். அது அவருக்கு பிரியம். அவருடைய மகிழ்ச்சி உயரமானது, நீளமானது, ஆழமானது, நித்தியமானது. அதை யாராலும் மாற்ற முடியாது, அது யாராலும் மாற்ற முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தந்து உன்னை மகிழ்ச்சியாக்குகிறார். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. நம்புறீங்களா எல்லாரும்? கரங்களை தட்டி. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவிதத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். எல்லாம் கை தட்டி. நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, எல்லாரும் வாயில திறந்து. நான் நினைத்ததிலும் உயர்த்தி நம்புறீங்களா? நம்புறீங்களா எல்லாரும்? அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவிதத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, ஆமென். நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. சத்தமா, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவிதத்தின் பாடலானதே. உங்களை உயர்த்துகிற ஆண்டவர், உயர்த்தி மகிழ்கிறவர், உங்கள் மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து மகிழ்விக்க பண்ணுகிறவர். இந்த மாதம் அப்படியே கதை செய்வாராக. முடிவாக சாம்சன் ஜோமனி ஆசீர்வாதம் போடுவார். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய ஆண்டை தொடங்கி முதல் மாதத்தை நாங்கள் முடித்து கொண்டு இன்றைக்கு 2வது மாதத்தில் கர்த்தர் நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த பிப்ரவரி மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்து போன காலங்கள் முழுக்க கர்த்தர் நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கூட இந்த மாதத்திற்கான ஆண்டவரே வாக்கு தத்தமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை ஆண்டவரே மகிழ்ச்சி உள்ள ஒரு மாதமாக நீர் எங்களுக்கு தகப்பனை மாற்றி தந்து ஆண்டவரே எங்கள் மூலமாக நீர் மகிழ்கின்ற ஒரு தேவனா இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு வேண்டிய எல்லா விதமான ஆண்டவரே மூல பொருட்களையும் உபகரணங்களையும் நீர் தருகிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் உம்முடைய கிருபையை கொடுக்கிறீரே, உம்முடைய நீதியை தருகிறீரே, உம்முடைய நியாயங்களை கொடுக்கிறீரே ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய ஆலய வழிபாட்டை தருகிறீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய சத்தியத்தை தருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே எங்களை காப்பாற்றுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வேண்டிய சகல விதமான பாதுகாப்பை தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள நாங்கள் தகப்பனை இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்திட வேண்டும் ஆண்டவரே. செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. தகப்பனே நீர்தாமே ஆண்டவரே தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த மாதத்துல நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்கு தக்கபடியே இந்த மாதம் முழுக்க எங்களை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பேசின தாசர் ஆண்டவரே தகப்பனை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை இந்த ஆண்டவரே மாதம் முழுக்க எங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த 2வது மாதம் முழுக்க கூட இருந்து நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பதாக, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.